இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கடலை வயலு. கடலை வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடலைக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பாத்தி போட்டு வாய்க்கால் கரை போட்டிருப்பாங்க. அந்த வாய்க்கால் கரையில வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி கன்று, தக்காளி செடிகள், கத்திரிக்காய் செடிகள், வெண்டைக்காய் செடிகள், கொத்தரங்காய் செடிகள், பச்சை மிளகாய் செடிகள் இப்படின்னு வந்து காய்கறி செடிகள்லாம் போட்டிருப்பாங்க. இது விவசாய குடும்பங்கள் எல்லாமே இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஊடுபயிர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் கூலி கிடைக்காதுங்க. கூலி மீன்ஸ் வந்து ரெகுலர் வருமானம் இருக்காது. இப்போ இந்த கடலை போட்டுக்கணும்னா அது கடலை வருமானம், இல்லை வந்து நெல் போட்டுக்கணும் நெல் அறுவடை இப்படி 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான், மேக்ஸிமம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வந்து நமக்கு வருமானம் வரும். அதனால வந்து அது வரைக்கும் குழம்புக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுமாரிலாம் பண்ணுவாங்க. இதுவும் புளிச்சக்கீரைங்க. புளிச்சக்கீரை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இது வந்து விதைக்காக விட்ருக்கு. ஆல்ரெடி வந்து முத்திருச்சு, பூ வச்சுன்னு பார்க்காதீங்க. இதை வந்து கொஞ்சம் காஞ்ச பிறகு அறுத்து வச்சுருப்பாங்க. அடுத்த பயிர் போகும்போது அடித்து அந்த விதையை தூவிடுவாங்க. நெல் பாருங்கள், நெல் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நெல் அறுவடை பண்ண இடத்த வந்து இன்றைக்கி நடவும் கூட இருக்குங்க ஒரு சைடு. ஸோ அந்த காட்சி வந்து உங்களுக்கு வரும். ஸோ விவசாய குடும்பங்கள் வருமானங்களும் இப்படி தான் வரும். அந்த வருமானத்துக்கு நம்ம கண்ட்ரோலாக வாழ்றதுக்கு இதுமாதிரி ஊடுபயிரும் பண்ணி தான் ஆகணும்.